வணக்கம் 90 எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் தான் அடிக்க போகிறோம். அதாவது நம்ம வேலை செஞ்ச பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் வந்து அப்புறமேட்டு காசு இருக்கும்போது பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் சர்வீஸில் 2 மீட்டருக்கு நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் 1 மீட்டர் மட்டும்தான் இப்போ வாங்குறாங்க சிங்கிள் ஃபேஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 GI பைப்பு வந்து வாங்கிட்டோம். எலிவேஷன்லேயே வரதுனால கொஞ்சம் பைப்பை வந்து கிராஸ் பண்ணி பெண்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி 2 வே ரீலு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டே கம்பிலாம் வாங்கி கட்டிக்கிட்டோம், ரீலை கட்டிட்டோம். 320 காப்பர் ஒயர் தான் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா HRC ஃபீஸ் கேரியல் 40 ஆம்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ELCP 40 ஆம்ஸு நார்வுட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹவுஸ் ஓனரு. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ELCP தான் வைக்கிறாங்க சேஃப்டிக்காக. ELCP வைக்கிறதும் ரொம்ப பெட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் நமக்கே ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை இபியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூபிஎஸ் ரிட்டர்ன் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனையும் பார்த்திங்கன்னா வராது. யூபிஎஸ்ஸு இந்த மாதிரி ELCP வைக்கிறதுனால இந்த ஒர்க்கை பாருங்கள். மேலே ஒரு பெண்டு போட்டுவிட்டு 2 ரீலையும் கட்டிட்டு இந்த சர்வீஸ் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக செஞ்சுருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, இபிலேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஆனால் வந்து அவங்க வந்து மீட்ரு வந்து வச்சுட்டு வந்து தரல, ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு டெம்பரவரியாக லைனை வந்து மீட்டர்லேயே நம்ம லைன் கொடுத்து செக் பண்ணி லைட்லாம் ஏறி விட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் எப்படிக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தனாலோ இல்லை நாங்கள் எதாவது தப்பாக பண்ணியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்னான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.